மற்றும் பெங்களூரு எல்லா கிளைகளிலும். तव विलोकनात् कृष्णा गोपिका जना मदसंकुलाः कृष्णा पंकजे क्षणा रोगताः குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. முகாரவிந்தே மகரந்த பிந்து நிஷ்யந்தலீலா முரளி நிநாதே பிரஜங்கனா பங்கதரங்க பிருங்க சங்கிராம பூமோ தவலாலசஸ்மகா. நாராயணியத்தில் பிரச்சேதசுக்கள் பண்ணக்கூடிய உயர்ந்த நாராயண சரசு தீர்த்தத்தினுடைய தவம், அவர்கள் பண்ணக்கூடிய விஷ்ணு சோஸ்திரங்கள், ருத்ரகீதம், இதெல்லாம் அந்த தியானங்களை பட்டத்திரி வர்ணிச்சுருக்கார். 10,000 வருஷம் எடுத்து பகவான் காட்சி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி வைகுண்டத்திலேருந்து கருடாரூடனாக கிளம்பிட்டார் குருவாயூர் நாராயண சரஸ்வ நோக்கி. அவர் அந்த தரிசனத்தை கொடுக்க போறார் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தினுடைய பரிணாமத்தை தொடர இருக்கார். பிரதேசத்துக்களுக்கு பகவான் தரிசனத்தை கொடுக்கிறது இருக்கட்டும், நம்முடைய நலம் தரும் நாராயணியத்துல நமக்கும் கிருஷ்ணன் ஏதாவது ஒரு திருக்கோயில தரிசனத்தை அளிச்சுட்டு தானே இருக்கார். அந்த வகையில நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில் அளத்துறை என்ற ஒரு கிராமத்திலே அமைந்திருக்கின்றது. அளத்துறை அதாவது தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திலேயும் உத்தரமேரூரிலிருந்தும் 15 கிலோமீட்டர் தூரத்திலேயும் நடுவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் அளத்துறை. இதோ கிராமத்திற்குள் இயற்கை எழில் சூழ்ந்த இந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலை அடைந்து விட்டோம். 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில் ஸ்ரீ அகோபிலமடம் ஆஸ்தானத்தை அலங்கரித்த 28வது பட்டம் ஸ்ரீ பராங்குச யதீந்திர மகாதேசிகன் என்ற ஸ்ரீ அழகிய சிங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகம் என்ற பெருமைக்குரிய திருக்கோயிலுக்குள் நாம் இப்போது தரிசனத்திற்காக நுழைந்து கொண்டிருக்கின்றோம். சிறிய ஒரு தீபஸ்தம்பம், அந்த தீபஸ்தம்பத்தில் ஆஞ்சநேயர் நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பிக்கொண்டு சற்றே தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு திருவடியை, சிறிய திருவடியான ஹனுமன் முன்னும் பின்னுமாக இருக்க வால் அவருடைய சிரசை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சேவையை தீபஸ்தம்பத்திலே அடைந்து முகப்பை நோக்குகின்றோம். சங்கு சக்கரம் திருமன்காப்போடு நாம் முகப்பை கடக்க பலிபீடத்தையும் கடந்தோமே, ஆனால் பெரிய திருவடியான கருடன் நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பிக்கொண்டு ஆச்சரியமான ஒரு சேவையை நமக்கு அளிக்கின்றார். அதோடு நாம் அந்த விமானத்தினுடைய தரிசனத்தை அடைகின்றோம். விமானத்திலே நின்ற திருக்கோலத்திலே சுதை வடிவத்திலே புல்லாங்குழலுடன் வேணுகோபாலன் ருக்மிணி சத்யபாமாவுடன் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய இந்த திவ்ய தரிசனத்தோடு மூலவருடைய தரிசனத்திற்காக உள்ளே நுழையும் முன் இரு துவார பாலகர்கள் நம்மை வரவேற்க, மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வேணுகோபாலனுக்கு முன்னால் வரதராஜ பெருமாள், செங்கமலவல்லி தாயார் என்று 2 மூலமூர்த்திகள் இங்கு சேவை சாதித்துக் கொண்டிருப்பதை அழகாக நாம் தரிசிக்கின்றோம். ஆம், காஞ்சி வரதராஜ பெருமாள் இங்கு மூலமூர்த்தியாக நின்ற திருக்கோலத்திலே உயர்ந்த கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு திருவடி சேவையையும் நமக்கு அளித்துக் கொண்டு சதுர்புஜங்களோடு
சங்கு, சக்கரம், அபயஹஸ்தம் முதலிய ஹஸ்தங்களோடு மற்றொரு ஹஸ்தமானது கடிகஸ்தமாக நமக்கு அமைந்திருக்க திவ்ய சேவையை அளிக்கின்றார். சாலக்கிராம மாலையை அழகாக சார்த்திக் கொண்டு நான் சாலக்கிராமம் உடைய நம்பி என்ற ஆழ்வாருடைய பாட்டிற்கேற்ப திவ்ய தரிசனத்தை அளிக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் அழகான திருமுகத்தோடு நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அவருக்கு மற்றொரு பக்கத்திலே தாயார் செங்கமலவல்லி தாயாராக மூலமூர்த்தியாக அமர்ந்த திருக்கோலத்திலே கிரீடத்தை தரித்துக் கொண்டு இரு கையிலே தாமரை புஷ்பங்களைத்தான் தாங்கிக் கொண்டு அபயஹஸ்தம், இதோ காண கிடைக்காத வரத ஹஸ்தத்தினுடைய திவ்ய சேவையை நாம் ஆனந்தமாக அடைந்து கொண்டிருக்கின்றோம். தாயார் எம்பெருமானால் அணிவிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தையும் தான் சார்த்திக் கொண்டு பவழமாலை அடிகை மின்ன பச்சை வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு திலகத்தையும் தான் சார்த்திக் கொண்டு கண்களை அகல விரித்து கருணையோடு காட்சியளிக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் செங்கமலவல்லி தாயார் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு பிரதேதசுக்களுக்கு பகவான் அங்கு எவ்வாறு திவ்ய தரிசனத்தை அளிக்க இருக்கின்றார் என்று பட்டத்திரி தொடருவதை கேட்பதற்காக குருவாயூருக்கு நாராயண சரஸிற்கு நாம் திரும்பிவிட்டோம். 19வது தசகத்தின் 5வது ஸ்லோகத்தை சரஸில் தொடர்கிறார் நாராயண பட்டத்திரி. குருவாயூரப்பா, தபோபிரேஷாம் அதிமாத்திரவர்த்திபிகி சயஜ்ஞகிம்சாம் நிரதோபி பாவிதகாம் பிதாபிதேஷாம் கிருகயாதநாரத பிரதர்சிதாத்மா பவதாத்மதம் யயோ. பரமேஸ்வரனால் உபதேசிக்கப்பட்ட இந்த ருத்ரகீதமாகிய மகாவிஷ்ணுவனுடைய சோஸ்திரத்தை பிரதேசசுக்கள் இவா சொல்லிண்டே இருக்கா. அப்ப என்னாச்சு, சுவாமி தரிசனம் கொடுக்கறதுக்காக வைகுண்டத்திலேருந்து கிளம்பிட்டார்னு சொன்னான். கருடார் உடனாக சங்கு சக்கர கதாதரனாக பல திருக்கோயில்கள்ல எப்படி சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோமோ அதை இவர்களுக்கும் அளிப்பதற்காக வேகமா அப்படி கிளம்பி வராரா. அடுத்த ஸ்லோகம் என்ன இருக்கணும், இவர் திவ்ய தரிசனத்தை கொடுத்துட்டாருன்னு தானே இருக்கணும். ஆனா ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நாராயண பட்டத்திரி சொன்னார். என்ன விஷயம்னா, சயஜ்ஞகிம்சாம் நிரதோபி பாவிதகாம். இந்த பிரதேசங்கள் 10,000 வருடம் தபஸ் பண்ணாலும் அப்படி தபஸ் பண்ணதனுடைய புண்ணியம் என்னாச்சுன்னா முன்னோர்களுக்கெல்லாம் நல்ல கதி கிடைச்சுடுத்தான். அதாவது இந்த வம்சத்துல நம்ம கதையை கேட்டமே முன்னாடி நாராயணியத்துல ஒரு தசகத்துல வேணன்னு ஒருத்த இருந்தா, அவன் குழந்தைகளை கூட வேட்டையாடினா, அத்தனை ஒரு பாபத்தை அவன் பண்ணான். அதற்காக மகாவிஷ்ணுவே ஒரு அவதாரத்தை எடுக்க வேண்டியது என்ற சரித்திரங்கள்லாம் கேட்டோம். ஆனா இந்த நாராயண சரஸ்ல 10,000 வருஷம் இவா ஜபிச்ச இந்த ஒரு சோஸ்திரம் இருக்கு, அது யாருக்கு புண்ணியத்தை கிடைச்சதுன்னா முன்னோர்களை எல்லாம் கரையேத்திடுத்து. யார் யார் முன்னோர்கள்? இந்த பிரச்சேதஸ் இருக்காளே, இவாளோட அப்பா பிராச்சீன பர்கஸ். பிராச்சீன பர்கஸனுடைய தகப்பனார் அவிர்தானன் பேரு. அவிர்தானனுடைய அப்பா விஜிதாஸ்வன். விஜிதாஸ்வனுடைய பிதா தான் பிரது. அந்த பிரது தான் இந்த வேணனுடைய ஒரு அதர்மத்தை அழிப்பதற்காக பூமியை நிலைநிறுத்துவதற்காக அழிந்த பூமியிலேருந்து காமதேனுவா எல்லாத்தையும் கறந்து எடுத்தாருன்னு நம்ம கதையெல்லாம் இங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்போ வேணனுடைய பிள்ளை பிருது, பிருதுவனுடைய பிள்ளை விஜிதாஸ்வன், விஜிதாஸ்வனுடைய பிள்ளை அவிர்தானன், அவிர்தானனுடைய பிள்ளை பிராச்சீன பர்கஸ், கிழக்கு முகமாக தர்மங்களை பரப்பிண்டு யாகத்தை பண்ணிட்டு இருக்கவன், அவனுடைய பிள்ளைகள் தான் இந்த பிரச்சேதஸ். இவா தான் இந்த குருவாயூர் நாராயண சரஸ்ல இந்த ருத்ரகீதம்ன்ற மகாவிஷ்ணுனுடைய சோஸ்திரத்தை சொல்லிட்டு இருக்காளாம். மகாவிஷ்ணு தரிசனம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே குருவாயூரப்பா இந்த தலைமுறையில வேணன் வரைக்கும் எவ்வளவு பேரை சொன்னமோ அவ அத்தனை பேருக்கும் நல்ல கதி கிடைச்சுடுத்தான். அட்டகாசம் கொஞ்சம் இல்ல, அதர்மத்தை பண்ணியிருக்கான். சாதாரணமா உலக வழக்கம் என்னன்னா பட்டத்திரி சொன்னார், மாதா பிதாக்கள் செய்த புண்ணியம் மக்களை காப்பாற்றும்னு சொல்லுவா. தாயார் தகப்பனார் நல்ல வழியில ஈடுபட்டு நல்ல செயல்களை பண்ணால்னா அது 7 தலைமுறைக்கும் காப்பாற்றும், 8க்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடுன்றது ஆண்டாள் நாச்சியாருடைய வாக்கு. ஆனா இந்த பிரச்சேதசுகளுடைய சரித்திரத்துல விஷயம் தலகிழா மாறித்தான். இவர்கள் பண்ண ஒரு தவம் இருக்க, இவர்கள் பண்ண ஒரு சோஸ்திரம் இருக்க, அந்த சோஸ்திரமானது முன்னாடி இருக்கக்கூடிய முன்னேர்களை கூட கரையேத்தர அளவுக்கு இவா பிதா பிதேஷம் கிருகயாதநாரத பிரதர்சிதாத்மா பவதாத்மதம் யயோ. வேணன் வரைக்கும் வாழை கரையேற்றிடுத்துன்னு மகாவிஷ்ணு தரிசனம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னாராம். பட்டத்திரி சுருக்கமா சரித்திரத்தை எழுதுறவர். அவர் கூட பிரத்யேகமா இந்த ஒரு ஸ்லோகத்தை 19வது தசகத்துல சொன்னதுக்கு காரணம்,
பிள்ளைகள் பண்ணக்கூடிய புண்ணியம் கூட முன்னாடி இருக்கக்கூடிய பித்திருக்களை கரையேத்துமா. அப்படி பித்ருலோகத்துல இருக்கிறவா நல்ல கதியை அடையணும்னா அதனால தானே அமாவாசை முதலிய தினங்கள்ல தர்ப்பணமும் வருடா வருடம் பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய சார்த்தம் அந்த திதி எல்லாம் கொடுத்து பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இதனால இந்த தர்ம காரியங்களால அவர்கள் கூட அங்க கரையேற அளவுக்கு நம்முடைய சாஸ்திரம் வழிவகுத்திருக்குன்றத நாராயணியத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்னு பிரச்சேதசுக்களுடைய சரித்திரத்தை வச்சுண்டு வேணன் வரைக்கும் கடையேறினாலாமே குருவாயூரப்பா. இந்த சரித்திரம் உண்மையானு கேட்க குருவாயூரப்பன் அங்கீகாரம் பண்ணார், ஸ்லோகத்தை முடிச்சார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, யாகங்கள் பற்பலவும் நிதியற்றி புனிதலிதை எய்தலோடும் சோகமுறும் செயல் செய்த வேணனுமே புனித நிலை மேவி நின்றார் போகமுறும் இவர் தந்தை நாரதர் தான் இவர் இல்லம் போந்ததாலே மேக நிறவல் வீட்டு வகை மேவுகின்ற மேல்மை பெற்றார். குருவாயூரப்பா, பிரச்சேதஸ்வருடைய அப்பாவான பிராச்சீன பர்கஸ் நாரதர் அவனுடைய அரண்மனையில் அவனை பார்த்த உடனேயே நல்ல கதி கிடைச்சொடுத்து. நாரதர் அங்க வந்ததுக்கும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவா முன்னோர்கள் எல்லாருக்கும் நல்ல கதி கிடைச்சதுக்கு பிரதர் சீதாத்மா பவதாத்மதம் யயோ இவனுடைய தவம் தான் காரணம்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல பகவான் திவ்ய தரிசனத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறத ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். குருவாயூரப்பா, இந்த பிரதேசுக்களுடைய ருத்ர கீதத்துக்காக நீ மகிழ்ந்து உயர்ந்த ஒரு ரூபத்தோட எப்படி வந்த, கருடாரூடனாக சங்கு சக்கரங்களை தாங்கிட்டு வைகுண்டத்துல எத்தனை வேகத்துல நீ கிளம்பினேன்னு தெரியாது. அடுத்த நிமிஷம் இந்த நாராயண சரஸ்ல பவத் தீர்த்தம் உன்னுடைய தீர்த்த கரையில அவளை பார்த்து பரமானந்தத்தோட கூட்டு நீ திவ்ய தரிசனத்தை கொடுக்க ஆரம்பிச்ச. எப்படி கொடுத்த தெரியுமா? கிருபா பலேனைவ தத பிரச்சேதசம் பிரகாசமாக பதகேந்திரவாகனக விராஜி சக்ராதிவராயுதம் சுபிகி புஜாபிரஷ்டாபிகி உதல்சிதத்யுதிகி. கருணையோடு 10,000 வருடம் தபஸ் பண்ண இவாளுக்கு குருவாயூரப்பா தாங்கள் வருட வாகனனாக பின்னாடி ஒரு ஒளி வீசக்கூடிய அளவுக்கு இத்தனை கருணையோட ஓட வந்தியே. அதுக்கு காரணம் என்ன? நீ ஓடி வந்ததுக்கு காரணம் கிருபா பலேனைவ தத பிரச்சேதசம். அந்த பிரச்சேதசுக்கள் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு கிருபை, அந்த கருணை உன்னை அப்படி கூட்ட யாரா நம்மளை கூப்பிடுறதுன்னு அப்படி திரும்பி பார்த்தாராம். பார்த்தா பல 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 பலன்னு ஒரு ஜோதிஷ் உயர்ந்த பெரிய திருவடியான கருடன் அது பேல தாமர மாலைகளை போட்டு சங்கு சக்கரத்தை தாங்கிட்டு பாகவதம் சொல்லித்து பீனாஜா தாஷ்ட புஜ மண்டல மத்திய லட்சுமியா ஸ்வர்தஸ்ரீயா பரிவிருத்தோ வனமாலயாத்யகா பர்கிஷ்மத புருஷ ஆகசுத பிரபல்னர் பர்ஜன்ய நாதருதயா சக்ருணோவலோக விண்கடல்த ஜோதியாய் விலங்கு ஞான மூர்த்தியாய் பன்கடல்த தேசமேவு பாவனா சனாதனே என் கடல்த யோகினோடு இறைந்து சென்று மானியாய் மண் கடல்த வண்ண நின்னை யார் மதிக்க வல்லரே. ஆழ்வாருடைய பாசுரம் வட்டத்திரியோட ஸ்லோகத்துக்கு ஏத்த மாதிரி ஒத்து போறது. என்ன கருணைனா, பிரதேசங்களுக்கு பகவான் சங்கு சக்கரம் அபய வரத கஷ்டம்னு 4 கையோட தானே வரணும். அதான அவருடைய சொரூபம். ஆனா இங்க எப்படி வந்தாருன்னா 4 கையோட வந்தா இவாளுக்கு அருள் வழங்க முடியாதுன்னு 8 கையை எடுத்துன்னு வந்துட்டாரா. விராஜி சக்ராதிவராயுதி வீரசீபிகி புஜாபிரஷ்டாபிகி. குருவாயூரப்பா, 8 திருக்கைகளோட அவர்களுக்கு திவ்ய தரிசனத்தை அளிச்சையாமேன்னு இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் அடுத்த பரிணாமத்தில் அலத்துறையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமி திருக்கோயிலில் மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தில் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. இப்போது குறைந்த விலைகள் அதிக